everyone, இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequencesல Exercise 2.1ல நம்ம 4th question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 2 mark question, ஓகேவா? question என்ன சொல்லிருக்காங்கன்னு first பார்த்தரலாம். When the positive integers a, b and c are divided by 13. அப்ப எனக்கு a, b, c வந்து positive integers. இதை எதனால divide பண்ணிருக்காங்க? 13 அப்படின்ற நம்பர்னால. அப்போ the respective reminders are, அப்படி divide பண்ணும்போது என்னோட reminders என்னன்னு சொல்லிருக்காங்க? 9, 7 and 10. இப்போ நம்ம என்ன find out பண்ணணும் அப்படின்னா, show that a plus b plus c is divisible by 13. எனக்கு இங்க a, b, c என்னன்னு find பண்ண சொல்லல values. எனக்கு a plus b plus c வந்துட்டு is divisible by 13 அப்படின்னு நான் இங்க prove பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, by Euclid's division lemma formula யூஸ் பண்ண போறேன். a is equal to bq plus r. இப்போ எனக்கு ஏதாச்சும் values இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது it is divided by 13 இல்லையா? அப்ப 13 தான் என்னோட divisor. ஓகேவா? டிவைசர்னா நம்ம என்ன வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? b ஓட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். தென் என்னோட 9, 7 and 10 இது எல்லாமே என்னோட ரிமைண்டர்ஸ். இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பாசிட்டிவ் இன்டிஜர் a எடுத்துக்கிறேன். அப்போ a is equal to என்னோட b வேல்யூ என்ன? 13. மூணு கேசஸ்க்குமே எனக்கு 13 தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டிவைடட் பை 13 தான் பண்ண போறோம். தென் q1 டிஃபரன்சியேஷனுக்காக நான் q1, q2, q3 எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இங்க 3 கேஸ் வரும். பிளஸ் என்னோட ரிமைண்டர் என்ன? அதுக்கு 9. ஓகேவா? இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. சேம் அதே மாதிரி நம்மளோட பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் b and c க்கு எழுதிப்போம். அப்போ b is equal to டிவைசர் எனக்கு 13, q2 plus எனக்கு ரிமைண்டர் 7. அப்போ இதனோட ஈக்குவேஷன் 2. தென் நான் c எடுத்துக்கிறேன். cக்கு வந்து டிவைசர் 13 தான், q3 plus 10. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இதை நான் 3 ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா a plus b plus c வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இதுதான் என்னோட a, b and c வேல்யூ. ஸோ ஆடிங் 1 ஈக்குவேஷன் 1, 2 and 3 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு a plus b plus c அப்படிங்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு என்னோட a வந்து 13q1 plus 9 plus 13q2 plus 7 plus 13q3 plus 10. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த ப்ராக்கெட் வந்துட்டு நமக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே சைன் தான். அப்போ நான் எதெல்லாம் ஆட் பண்ண முடியும்? இந்த 9, 7, 10 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி ஒட்டுக்கா எழுதலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன். 13q1 plus 13q2 plus 13q3. தென் இதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 26ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு 26 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன். 13q1 13q2 plus 13q3. நான் எனக்கு இங்கே டிவிசிபிள் பை 13 தான் பார்க்கணும். இது 13th செகண்ட் டைம் வரும் இல்லையா? அப்போ பிளஸ் இது வந்து 13 into 2. நம்ம இப்படியும் எழுதலாம். இப்போ நம்ம 13 எல்லாத்தையும் காமன் ஃபேக்டர் வெளியில கொண்டு வந்துடலாமா? இதில் எது காமன் ஃபேக்டர்னா 13. அதை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு q1 q2 ப்ளஸ் q3 தென் எனக்கு என்ன இருக்கும்? ப்ளஸ் இங்கே 13 எனக்கு வெளியில் போயிடுமா? அப்போது 1 into 2 வந்துட்டு எனக்கு 2. அப்போ ப்ளஸ் 2. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இட் இஸ் டிவிசிபிள் பை 13 தான். ஓகேவா? எல்லாத்துலேயுமே நமக்கு 13 இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த q1 q2 q3 அண்ட் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான் இன்டீஜர்ஸ். இதெல்லாமே நமக்கு இன்டீஜர்ஸ். தேர்ஃபோர் இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த a plus b plus c வந்து டிவிசிபிள் பை 13. ஃபைனல் ஆன்சர் எப்படி கன்க்ளூஷனில் கொடுப்பேன் அப்படின்னா ஹென்ஸ் a plus b plus c is divisible by 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபைனல் ஆன்சர் எழுதிப்பேன். ஓகேவா? இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the positive integers எனக்கு a, b, c இருக்கு. அதை 13ஆல டிவைட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் என்னவா இருக்கு? 9, 7 and 10. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a plus b plus c வந்து divisible by 13 கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா by Euclid's division lemma formula யூஸ் பண்ண போகிறேன். a is equal to bq plus r. அப்போது நான் வந்துட்டு எனக்கு இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குன்னா என்ன 13 வந்து என்னோட டிவைசர்.
அப்போ அதை நான் பியில் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். தென் என்னோட 9, 7, 10 எல்லாமே என்னோட ரிமைண்டர்ஸ், அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். எனக்கு இங்கே 3 கேசஸ் வரும், ஏன்னா எனக்கு 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது நான் ஏ எடுத்துக்கும் போது 13 Q1 எதுக்கு எடுத்திருக்கேன்னா ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக எனக்கு என்ன 3 கேஸ் வரும். ஸோ Q1, Q2, Q3 நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பேன். ப்ளஸ் எனக்கு இதுக்கான ரிமைண்டர் என்னன்னா 9. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. தென் B இஸ் ஈக்குவல் டு 13Q2 plus 7. இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். தென் C அப்படின்னா 13Q3 plus எனக்கு 10 தான் ரிமைண்டர். இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 3. இப்போ இதை நான் என்ன பண்ணும், A plus B plus C வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனோட A, B and C இங்கே ஆடிங் த ஈக்குவேஷன் 1, 2 and 3 மூணுமே நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ A plus B plus Cன்னு சொல்லிட்டு நான் எல்லா வேல்யூஸும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, ஏபிசியோட வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9, 7, 10 எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறேன்னா 13Q1, 13Q2 and 13Q3. தென் 9, 7, 10ஓட அடிஷன் வந்து 26. இதை நான் எழுதிக்கிட்டேன். இது வந்து டிவிசிபிள் பை 13 தானே. அப்போது இது எனக்கு வந்து 13th டேபிளில் செகண்ட் டைம் வரும். அப்போ நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்ல, 13 into 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் இப்படி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், காமன் ஃபேக்டரை வெளியில் எடுக்கலாமா. எனக்கு காமன் ஃபேக்டர் இங்கே என்ன அப்படின்னா 13. அப்போ எனக்கு A plus B plus C is equal to 13 காமன் வெளியில் எடுத்துட்டேன்னா Q1, Q2, Q3. தென் இது எனக்கு 1ஆக மாறிடுமா. அப்போ 1 into 2 வந்து 2 plus 2. இந்த Q1, Q2, Q3 plus 2 இது வந்துட்டு எனக்கு இன்டீஜர்ஸ். ஓகேவா, இதை நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நமக்கு 13 தான் காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ இது எல்லாமே, இந்த வேல்யூஸ் எல்லாமே டிவிசிபிள் பை 13 தானே. இந்த இன்டீஜர்ஸ் எல்லாமே டிவிசிபிள் பை 13. ஸோ ஹென்ஸ் நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா A plus B plus C is divisible by 13 அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.